இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி. நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறேன். அது என்னன்னா பட்டர் பன் ஸ்டஃப்டு மசாலா. சூப்பராக இருக்கும். 1/2 கப் மில்க்கு, 1 teaspoon yeast, dry yeast, 1 tablespoon sugar, then mix it. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 minutes மூடி வைக்கலாம். இதில் 2 கப்பு மைதா ரெடியாக போட்டுக்குவோம். 1 கப்புன்றது போது ஒரு 250 கிராம், 2 கப்பு 1/2 kg, 1/2 teaspoon சால்ட். இதை செய்வோம். 1 tablespoon பட்டர், இந்த மாதிரி வந்துச்சு. இந்த ஆயில் நம்ம குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். சைடெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடியிலெல்லாம் போட்டுக்கோங்க எண்ணெய். இது வைக்கலாம். 1 hour ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம எடுப்போம். ஆயில் கொஞ்சம் ஊற்றலாம். கார்லிக், ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சது ஆனியன், சாப்டு க்ரீன் சில்லி 1. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, தென் இது சாட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். சாட் மசாலா போட்டால் கொஞ்சம் புளி அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கும். எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்தது சாட் மசாலா. நான் பொடியாக நறுக்கி வச்ச ஸ்பினச் இது ஒரு கொஞ்சம் போடுறேன், ஒரு கைப்பிடி தான். இது கிழங்கு கூட நம்ம போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கீரை சாப்பிடலன்றவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வேண்டான்னு போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போடலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் லேசாக, அதிகம் இப்போ வேண்டாம். பாலக் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் குக் ஆனால் போதும். குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த கிழங்க போடலாம். பாருங்கள், இந்த ஸ்பினச்சும் இந்த கிழங்கு சாட் மசாலா இதெல்லாம் போட்டனால ரொம்ப நல்ல ஒரு மணம் வருது. ஸ்பினச் பாலக் போட்டிருக்கனால நம்ம கரம் மசாலாலாம் யூஸ் பண்ணக்கூடாது, டேஸ்ட்டு போயிடும். கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா ஜீரா அது வேணால் யூஸ் பண்ணலாம், சின்ன ஜீரா. இதுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும், வேறெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். ஃபில்லிங்க்கு போகலாம். நம்ம அந்த பட்டர் பன் பண்ணி நான் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஒரு 1 hour. அது ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டாப் பண்ணிக்குவோம். 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள்,
இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துப்போம். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். பொட்டேட்டோ அண்டு ஸ்பினச், பாலக் இது ரெண்டும் பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். மசாலா இந்த உருட்டி வைக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சுட்டு உள்ளே வைக்கிறேன். வச்சுக்கோங்க உள்ளுக்கு. இதில் சாக்லேட் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் ஃபில்லிங் உள்ளே வைக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸு இதை மாதிரி ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இது மூடிடுறேன். எக்கு ஒன்று எடுக்கலாம். ஒன்று எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் மட்டும்தான் வேணும், அதை மட்டும் எடுப்போம். எடுத்துருவோம். எல்லோ கலர் மட்டும் எடுத்துருக்கு. ஒயிட்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது மேலே அப்ளை பண்ணலாம். உள்ளே இருக்க ஃபில்லிங் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி என்ன ஸ்வீட் வேணுமா காரம் வேணுமா அது உங்களை அனுசரித்து உங்களுக்கு எது இஷ்டமோ அது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேக் பண்ணுறது, நம்ம ப்ரெட்டெல்லாம் எப்படி பேக் பண்ணுவாங்க கேக்கெல்லாம், அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாத்திரம் சூடாக்கிட்டு அது உள்ளே வைக்கலாம். இப்போ நான் வந்து இது 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் மைக்ரோவேவில் வைக்கிறேன். 20 to 25 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். எடுக்கலாம். இதை எடுத்துகிட்டு மைக்ரோவேவ்லேருந்து 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. இது ஒரு கவர் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திறப்போம்.
இது எதுக்கு நம்ம இப்படி போடுறோன்னா, எடுத்த உடனே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ சாஃப்டாக இருக்குது. நம்ம இது போட்டு மூடி வச்சனால இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது இந்த மாதிரி நினைக்கலாம் வேண்டாம், சும்மா போட்டாலே போதும். அப்போ நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இப்படி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.